விஜய் அவர்கள் ஸ்பீச்ல நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க? இல்ல இந்த ஸ்பீச் வந்து பாண்டிச்சேரியில நடந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் இந்த ஈரோடு ஸ்பீச் பார்க்கும்போது, ம். பாண்டிச்சேரி ஸ்பீச்சுங்கிறது வந்து விஜயனுடைய சுறா படம் மாரி இருந்துச்சு. ம். இது வந்து ஈரோட்ல விஜய் இன்னைக்கு பேசினது வந்து துப்பாக்கி படம் பார்த்த மாரி இருந்துச்சு. அதாவது ஷூட் பண்ணிட்டாரு. அவங்க லெவல்ல பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பேச்சா இருந்துச்சு. பாண்டிச்சேரி பேச்சுக்கும் இதுக்கும் கம்பேரிசனே கிடையாது. ம். அதோட நடுவுல காஞ்சிபுரம் பேசினாரு. அதுவும் நல்ல பேச்சு தான். ஆனா அது வந்து உள்ளரங்கத்துல 2000 பேத்துக்கு மட்டும் கியூஆர் கோடு குடுத்து பண்ணுனாங்க காஞ்சிபுரத்துல. ஸோ இது அந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளார நடக்கிற ஓப்பன் மீட்டிங்ல நடக்கிறது ஒரு பெரிய அளவுக்கு ஈரோடு. ம். ஸோ அதனால அவங்க கட்சிக்காரங்க கிட்ட, அவருடைய ரசிகர்கள் கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பாண்டிச்சேரி செட்பேக்குக்கு அப்புறம் என்ன பேசப் போறாரு? எப்படி பேசப் போறாருன்னு. ம். மத்த நம்மள மாரி அரசியல் பார்வையாளர்கள் கிட்டயும் என்ன இருந்துச்சுன்னா, கூட்டம் எப்படி வரும்? ம். ஏன்னா கரூர்ல வந்து பெரிய ட்ராஜடி ஆச்சு. அதனால வந்து மகளிர்லாம் எப்படி வருவாங்க? குழந்தைகள் எல்லாம் வருவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க சைட்லருந்து குழந்தைங்கலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி. இருந்தாலும் நம்ம பல பெண்கள பார்த்தோம். குழந்தைங்களோடயே அங்க வந்திருந்தாங்க. ம். முந்தின நாள் நைட்ல இருந்து வந்து எல்லாம் பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங் அன்னைக்கும் இன்னைக்கும் வந்தாங்க. அவங்கள அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது, இது ஒரு சாதாரண ஒரு இப்போ எல்லா மாவட்டத்துக்கும் போன ஒரு மீட்டிங் மாரி இல்லாம, ம். ஈரோடு மீட்டிங் வந்து ஒரு ஈரோடு மாநாடுங்கிற அளவுக்கே வந்து ஒரு பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ம். ஸ்பீச்சும் விஜய்து வந்து ஒரு பெரிய அளவுக்கு நல்ல ஸ்பீச் இது. ம். அவரே கேட்குறாரு. நான் எப்ப பார்த்தாலும் 3 நிமிஷம் பேசுவாரு, 9 நிமிஷம் பேசுவாரு. அத பேசுறாரு, இத பேசுறாரு. நான் எவ்வளோ நிமிஷம் பேசினா என்ன சார்? உள்ளார இருக்கக்கூடிய சாராம்சம் தானே முக்கியம். ம். நம்ம அதே போன தடவ கூட நம்மளே கூட அதே கருத்து ஆமா, தான் ஆமா, சொல்லியிருந்தோம். ஆமா. ஸோ இந்த தடவ வந்து அவருடைய ஸ்பீச் வந்து ஓவராலா அவருடைய தொண்டர்களுக்கு, அவரை மானசீகமா நேசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு, அவர வந்து ஒரு ஆல்டர்னேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா பார்க்கக்கூடிய மக்கள் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு குடுத்த ஒரு பேச்சா தான் நான் பார்க்குறேன்.